அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் உஞ்சினி கிராமத்தில் எழுந்தருளித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கொப்பாட்டி அம்மன் பொது அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் திருவிழா வருகின்ற ஆடி மாதம் 19ஆம் தேதி ஆங்கில தேதியில் 4/8/2024 ஞாயிறு முதல் ஆடி மாதம் 24ஆம் தேதி 4வது வெள்ளி வரை ஆங்கில தேதியில் 9/8/2024 வெள்ளி வரை 5 நாட்களுக்கு மிக விமர்சையுடன் 3ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் திருவிழா நடைபெற உள்ளது என்பதனை அனைத்து பொதுமக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 3ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் திருவிழா முதல் நாளான 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 19ஆம் தேதி காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் பந்தல் கால் நடும் நிகழ்ச்சியும், 2ஆம் நாளான 6/8/2024 செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஏரிக்கரையில் புறப்பட்டு கோயில் வரை பால்குடம் மற்றும் முளைப்பாறை நிகழ்ச்சி நடைபெறும். மதியம் 12:30 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, மதியம் 1:30 மணிக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும் என்பதனை மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாலை 5 மணிக்கு பொங்கல் வைத்து வழிபடுதல் நிகழ்ச்சியும் நடைபெறும். 3ஆம் நாளான 7/8/2024 புதன்கிழமை ஆடி மாதம் 22ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, காலை 11:30 மணிக்கு அம்மனுக்கு வளைகாப்பு அலங்காரம் சிறப்பு தீப ஆராதனை நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 5 மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெறும். இரவு 8 மணிக்கு அறுசுவை உணவுடன் சைவ சாப்பாடு வழங்கப்படும் என்பதனையும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆடிப்பூரம் திருவிழாவின் 4ஆம் நாளான 8/8/2024 வியாழக்கிழமை ஆடி மாதம் 23ஆம் தேதி காலை 8 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மதியம் 1 மணிக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு அம்மனுக்கு அலங்கார நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 6 மணிக்கு கண் கவரும் வண்ண நிகழ்ச்சியான வான வேடிக்கையுடன் அம்மன் திருவீதி உலா புறப்பாடு நடைபெறும் என்பதனை அனைத்து பொதுமக்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 3ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் திருவிழாவின் 5ஆம் நாளான 9/8/2024 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 24ஆம் தேதி 4வது வெள்ளி மாலை 4 மணிக்கு மேல் அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை பக்தர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பான நிகழ்ச்சியும் மாவிளக்கு படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதனை அனைத்து பொதுமக்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள். குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது. குல தெய்வ வழிபாடு 7 தலைமுறைகளை காக்கும் என்பது பழமொழி. துக்கம், வறுமை, பலவீனம், மனநோய் ஆகியவற்றை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரமாக திகழும் குலதெய்வத்தை வணங்குவோம், குடிப்பெருமையை காப்போம். அனைவரும் வருக, அம்மனின் அருளை பெறுக. நன்றி. மேலும் முக்கிய குறிப்பாக 3ஆம் ஆண்டு ஆடிப்பூர திருவிழாவில் 3 தினங்களுக்கு அன்னதானம் வழங்க இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் தங்களது பங்களிப்பாக தங்களால் இயன்ற அளவு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களாகவோ காய்கறிகளாகவோ வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் 3 தினங்களுக்கும் அபிஷேகம் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெறவிருப்பதால் அபிஷேக பொருட்களான பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், திரவிய பொடி, நல்லெண்ணெய், நெய், தேன், பஞ்சாமிர்தம், பழம், கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, இளநீர், சேக்காய், பன்னீர், தேங்காய், பூ, மாலை போன்ற பொருட்களாகவும் பணமாகவும் வழங்கலாம் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு தனித மனித வாழ்வில் போதும் என்று சொல் சாப்பாடு. அந்த சாப்பாடு வழங்குவது அன்னதானம். தானத்தில் சிறந்தது அன்னதானம்.
இந்த அன்னதானத்தில் சிறப்பு கொடுப்பவர்க்கும் அதனை சுவைப்பாக்கும் திருப்தி வழங்குவது அன்னதானம். இதற்கு நிதி வழங்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பொதுமக்களும் 3ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்புற செய்து அம்மனின் அருளை பெற ஸ்ரீ கொப்பாட்டி அம்மன் அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் வருக 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 என அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே, சொல்ல தரும் மாயங்களே. கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து கருப்புகளே, கால் தெரிக்க